ஏன் மாப்பிள இந்த பொண்ணு எவ்வளவு சொல்லி கேட்காம புடிவாதம் முடிக்குதே மாப்பிள. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவ ரொம்ப திமிரு பிடிச்சவடா. யார் பேச்சையும் கேட்க மாட்டான். பிடிவாதக்காரி. நீதான் என்னமோ பாவம் என் தங்கச்சி மாதிரின்னு பரிதாபப்பட்ட. இப்ப பார்த்தல. ஆமா மாப்பிள. ஆனா ஒண்ணு மாப்பிள, அந்த பொண்ணு இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அவளுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குல்ல. ஏய், அவளுக்கு மட்டும்தான் சுயமரியாதை இருக்கா? ஏன் நமக்கெல்லாம் இல்லையா? ஐயோ மாப்பிள, நான் அப்படி சொல்ல மாப்பிள. என்ன இருந்தாலும் ஏழை வீட்டு பொண்ணு, அவளுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குமா இல்லையா? அதை எப்படி விட்டு தருவா? கஷ்டத்துல கூட எப்படி கெத்தா இருக்காங்க பாரு. டேய், இப்ப என்ன சொல்ல வர நீ? என்ன நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா இல்ல எனக்கு சப்போர்ட் பண்றியா? எதுக்கு இப்ப மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? நான் எப்பவுமே கரெக்டான சைடு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை மாப்பிள, பார்க்கவே பாவமா இருக்குடா. தனியா தண்ணியை தூக்கி கஷ்டப்படுது. நம்மளால அவளுக்கு எந்த உதவியும் பண்ண முடியல. அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் அவளுக்கு உதவி பண்ணலாம் தான் பார்த்தேன். ஆனா இவ எதுக்குமே சம்மதிக்க மாட்டேங்கிறாளே. பாரு, இப்ப மணி 2 ஆகி போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். இப்பதான் கால் தொட்டியே நிரம்பி இருக்கு. 4 மணி நேரத்துக்குள்ள எப்படிடா தொட்டியை ஃபில் பண்ண முடியும்? அதை நினைச்சா எனக்கு பாவமா தான் இருக்கு. அந்த தொட்டியை நிரப்பணும்னா அந்த கடவுளையே சொல்லி மழையா பொழஞ்சா மட்டும்தான் நிம்பும் அந்த தொட்டி. உங்க அண்ணன் வேற ரொம்ப கோவக்காரு. சொன்னது மாதிரி நிரப்பலன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் அரைச்சிடுவாரு. நீ யாவது அதான் செய்யக்கூடாதா? ஹேய், நான் யாரடா எதிர்த்து பேச முடியும்? அதுவும் சரிதான். ஏன் மாப்பிள, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, என்ன சொன்ன? அந்த கடவுள் நினைச்சா மழைய வர வைப்பான்னு. ஆமா, சொன்னது நான் தான். ஆனா மழை வேணா கடவுள்கிட்ட தான் போய் கேட்கணும், இல்லைன்னா மேஜிக் பண்ணி வர வைக்கணும். நாம நினைச்சா மழைய வர வைக்க முடியும்டா. டேய் மாப்பிள்ள, திடீர்னு மழை வெள்ளம் புயல் வரணும்னா ஒன்று மந்திரவாதியா இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கவே சங்கர் சார் மாதிரி செட்டு போட்டு பிரம்மாண்டமா படம் எடுக்கணும். அப்பதான் மழை வரும். நீ 2ஆவதா சொன்னல, அதைத்தான் இப்ப செய்ய போறோம். What do you mean? புரியலையே. நமக்கு தெரிஞ்ச ஆர்ட் டைரக்டர் சீனிவாசா இருக்கான்னு சொன்னல. ஆமா. அவனுக்கு உடனே இப்ப போனை போடு. அவன் ரொம்ப பிஸியான ஆள்டா. நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். பார்த்து வர 6 மாசம் ஆச்சு. ஏய், சொன்னதை பண்ணு.